இப்போ கர்த்தர் வந்து ஜீவனுள்ள தேவன் என்பதை இதில் இந்த விஷயத்தின் மூலம் நிரூபித்திருக்கார். ஒரு மனுஷன் சொன்னாலும் இவர் அடங்க மாட்டார். ஒரு மனுஷனாக அடக்க முடியாது. ஏன்னா இவர் நம்பி ஒரு கூட்டம் போகுது, கையில் சில்லற பணம் பெருகுது. ஒரு மனுஷனாக அடக்க முடியாது. கர்த்தரே இதை செய்கிறார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவரு சொல்றாரு, அவர் கூட இருந்த அசோசியேட் பாஸ்டர் ஒருத்தர், ஆமா, அவர் என்ன நம்பி பழி வாங்கிட்டாரு, என்ன நம்ப வச்சு கடுத்தாருக்கா. ஏங்க அவர் ஒரு ஆடியோ வெளியிட்டான், கேட்டிங்களா? அதில் என்ன சொன்னார்? அவருடைய தலைமுறை பார்க்கும்போது இல்லை, அது இல்லை, என்ன சொல்றாரு? நான் விழுந்துட்டேன், அதுக்காக இதை வச்சு நீ என்ன வந்து படுகொலிக்குள்ள தள்ளிட்டியே. இது இவர் சொன்னது சரியா, அவர் சொன்னது சரியா? படுகொலிக்குள்ள தள்ளிட்டேன்னு சொல்லி அதை மூடி மறைங்கிறாரு. ஏன் நிர்வாணத்தை வெளியே கொண்டு வந்துட்டியே அப்படிதானே சொல்றாரு. அதுக்கு பைபிள் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நீ ஒளிப்பிடத்தில் செய்கிறதை நான் வெளி உலகத்துக்கு கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்றாருங்க. நீ ஒளிப்படத்தில் பாவம் செய்கிறத நான் வெளியே கொண்டு வருவேன். அன்னைக்கு அவருடைய அசோசியேட்டை வச்சு வெளியே கொண்டு வந்துட்டாரு. எங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எந்த மனைவிக்கும் தாம் புருஷனை பங்கு போட்டு கொடுக்க யாருக்கும் விருப்பம் இருக்காது. அந்த லேடி வந்து இவருடைய மனைவி எவ்வளவோ தானே கட்டுப்படுத்தி பார்த்துருக்கு. இந்த கதைலாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த சின்ன பிள்ளைகளோட போய் தகாத உறவு பண்ணலாம் அவங்க ஒய்ஃபுக்கு தெரிதாமே. வெளியே சொல்ல முடியாது, எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியுமா? தான் வாழ்க்கை இருக்குது, தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எப்படியாவது இந்த ஆளை சரிப்படுத்திடலாமான்னு சொல்லி இவங்க அவங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது வெளியே எக்ஸ்போஸ் பண்ணலை. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆண்டவர் கிரியை செய்கிறார். இப்போ பாருங்கள்,